சுட்டுமிழி சுடுது. இனி வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். வெற்றி மாணிக்கத்தால் தாக்கப்பட்டு ரொம்பவே சிவியராக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கிற நிலைமையில கண்ணு முழிக்காத நிலைமையில இருக்காரு வெற்றி. இந்த இடத்துல தான் நம்ம புலி என்ன யோசிக்கிறாருன்னா, வெற்றி உன்னை இப்படி பார்க்கவே எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குடா, கண்ணு முழிச்சு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு புலி கேட்க, அப்போ வெற்றி எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அப்போ என்ன நினைக்கிறான்னா, புலிக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, வெற்றி தன்கிட்ட பேசும்போது என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் தன்னோட பொண்ணான சுடர் தான் தனக்கு பொக்கிசம் அப்படின்னு வெற்றி சொன்னது ஞாபகம் வருது. இந்த யோசனை வந்ததுமே புலி என்ன பண்ணுறாருன்னா, நேராக சுடரை பார்க்க போனா அப்படின்னு சொல்லி ஸ்கூல் கிட்ட போகிறாரு. அப்போ தான் நம்ம சுடர் எப்பவும் போல் ஸ்கூலுக்கு தனியாக போய்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சுடர்னு சொல்லி கூப்பிட்றாங்க புலி. அப்போ என்ன புலி அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பரமா சுடர், இப்போ உங்கள் அம்மா சொன்னாங்கன்னு நீ அவன்கிட்ட பேசாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு வெற்றி ரொம்பவே கஷ்டத்தில் இருந்தான். இப்போ வெற்றி என்னன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கான். அவன் சிவியராக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ரொம்பவே ஆபத்தான நிலைமையில் இருக்கான் அப்படின்னு சொல்லவும், திடீர்னு கேப்டன் அங்கிளுக்கு என்னாச்சு, யார் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் கேட்கும்போது தான், இந்த மாதிரி ஒருத்தர் கொடுத்துட்டாங்கப்பா, அதனால ரொம்பவே சிவியராக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க, நீ வந்து பேசலைன்னா கண்டிப்பாக வெற்றி கண் முழிச்சிருவான்னு எனக்கு தோணுது, அதனால வந்து அவங்கிட்ட பேசுமா அப்படின்னு புலி சொல்ல, அப்போ தான் நம்ம சுடர் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம சுடர் ஒன்று நினைக்கிறாங்க, தன்னோட அம்மா தாங்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்க, கேப்டன் அங்கிள்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, அப்படி பேசினேன்னா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அம்மு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுடர் யோசிக்கிறாங்க. நம்ம எப்படி அம்மா பேச்சை மீறி வெற்றி அங்கிள்கிட்ட போய் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. சுடர் ஃபீல் பண்ணி அழுதாலும், என்ன பாப்பா ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு புலி கேட்க, இல்லை அங்கிள், இந்த மாதிரி எங்கள் அம்மா ரொம்பவே கண்டிப்போட சொல்லிட்டாங்க, வெற்றி அங்கிள்கிட்ட பேசவே கூடாது, பேசுனா என்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, என்னால் எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க சுடர். கேப்டன் அங்கிள் ரொம்பவே பாவம், என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் சொல்லி அழுக, புலியால் வேற எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா உண்மையை சொல்லப்போனால் சுடர் தன்னோட அம்மா பேச்சை மீற மாட்டேன்னு அப்படின்னு ஏற்கனவே வெற்றி புலிக்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ அதுபடியே நம்ம சுடரும் சொல்கிறா, இதுக்கு மீறி அந்த குழந்தைய கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புலி என்ன சொல்கிறான்னா, விடுமா, அதெல்லாம் வெற்றி கண்டிப்பாக நல்லபடியாக வந்துடுவான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஸ்கூலுக்கு போமா அப்படின்னு கிளம்பிடுறாரு நம்ம புலி. புலியும் என்ன பண்ணுறாருன்னா, நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. வெற்றிக்கிட்ட போய் பேசணும், எப்படியாவது அவனை காப்பாற்றியே ஆகணும், அவன் கண்ணு முழிக்கணும் அப்படின்னா நம்ம எதாவது போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு புலியும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வெற்றி பக்கத்தில் உட்காந்து, என்னடா வெற்றி இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போது இன்னொன்று சொல்ல ஆரம்பிக்கிறாரு, வெற்றி உண்மையை சொல்லப்போனால் நீ சுடர் மேலே வச்சுருக்க பாசமும் சரி, சுடர் உன் மேலே வச்சுருக்க பாசமும் சரி உண்மையிலே சொல்ல முடியாத அளவுக்கு பெருசுடா. நீ உன் பொண்ணாடையும் அபிநயாவும் சேர்ந்தும் நீங்கள் குடும்பமாக வாழ்ந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு அதுக்கான சந்தர்ப்பம் எப்போ கிடைக்கும்னு சொல்லி நான் காத்துட்ருக்கேன்டா. ஆனால் இப்போ பாரு, விதி வசமோ என்னமோ, இப்போ அபிநயா என்ன சொல்லிட்டாங்கன்னா, சுடரை உங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு சொன்னனால இப்போ சுடர் வந்து உங்ககிட்ட பேச வர கூட மறுக்கிறாடா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கண் கலங்கி ஃபீல் பண்ணி அழுகிறாரு நம்ம புலி. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் வெற்றி கிட்ட புலி சொல்கிறாரு, இங்கே பரடா வெற்றி, யாருக்காக இல்லைனாலும் உன்னோட பொண்ணுக்காக நீ கண்டிப்பாக பொழைச்சி வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம புலி. ஒன்று மட்டும் சொல்கிறேன்டா வெற்றி, உன்னையும் சரி சுடரையும் சரி யாராலையும் பிரிக்க முடியாது. சுடர் இப்போ வேணா அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு பேசாமல் இருக்கலாம், ஆனால் கூடிய சீக்கிரம் உன்னை வந்து பாப்பாடா அப்படின்னு வெற்றி கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி புலி ஒரு பக்கம் பேச, இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சுடர் ரொம்பவே ஃபீல் பண்ணி, கேப்டன் அங்கிள் இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டமான நிலைமையில இருக்கும்போது நம்ம போய் அவரை பார்க்க முடியாமல் இருக்கோமே, ஏன்னா நம்மளுக்கு உடம்பு முடியாத போது நம்ம கூடயே இருந்து வெற்றி அங்கிள் பார்த்துக்கிட்டாரு, இப்போ என்னால் போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கிற நேரத்தில் தான் தருணும் சுடர் கிட்ட வந்து பேசுகிறா. என்னாச்சு சுடர் வந்து இப்படி முகம் சோகமாக இருக்காளே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சுடர் என்னாச்சு, ஏன் இவ்வளோ வருத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் சுடரும், இல்லை தருண், இந்த மாதிரி கேப்டன் அங்கிள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்களாம், அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு புலி அங்கிள் வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, என்னை வந்து கூப்பிட்டாங்க பேசணும்னு சொல்லிட்டு, அம்மு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க வெற்றி அங்கிள்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நான் வேற வழி இல்லாமல் இப்போ கேப்டன் அங்கிளை பார்க்கவும் போக முடியாமல் இருக்கேன் அப்படின்னு சுடர் சொல்ல, இந்த மாதிரி நேரத்தில் தான் தருண், ஏன் சுடர் அத்தை வந்து கேப்டன் அங்கிள்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது தான், தெரியல தருண் என்கிட்ட, ஆனால் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டாங்க,
ஆனால் அதனால தான் பேச மாட்டேன், பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்ல, சரி இப்போ என்ன தான் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது தான் நம்ம சுடருக்கு ஒரு யோசனை வருது. அங்கே போகும்போது தான் வழியில் பார்க்குறாங்க, அங்கே விநாயகர் சாமி இருக்கிறத பார்த்த சுடருக்கு ரொம்பவே சந்தோஷம் தாங்கலை. நம்ம எப்படி இருந்தாவது சாமி கிட்ட கேட்டால் நம்ம கேட்டதை நடத்தி கொடுப்பாங்க, அப்போ நம்ம கேப்டன் அங்கிளுக்கு நல்லபடியாக பிழைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க சுடர். அப்போ தருண்கிட்டே சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் கேப்டன் அங்கிள் நல்லபடியாக பொழைச்சி வரணும் அப்படின்றதுக்காக 500 ஊக்கி போட போகிறேன் தருண் அப்படின்னு சொல்கிறாங்க சுடர். சுடர் சொல்கிறத கேட்டதுமே தருண், என்ன சுடர் 500 ஊக்கியா கண்டிப்பாக போட்டுருவியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு தருண் சொல்ல, அப்போ சுடர் சொல்கிறாங்க, பரவாயில்ல தருண், நான் கேப்டன் அங்கிளுக்காக எவ்வளோ கஷ்டம் வேணாலும் படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் 500 ஊக்கி போடுறாங்க. 500 ஊக்கி போட்டால் கண்டிப்பாக சுடருக்கு கால் வலியும் ஆரம்பிக்கும். சுடரும் வேண்டுதல் வச்சு ஊக்கி போட ஆரம்பித்ததுமே நம்ம வெற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு முழிக்க ஆரம்பிக்க செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் குணமாகவும் செய்கிறாரு. அப்போ தான் புலி, இங்கே பாருங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கண்ணு முழிக்க ஆரம்பிக்கிறான், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலி சொல்ல, ஏதோ நடந்திருக்கு, மிராக்கிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் நம்ம சுடர் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அவங்க விக்கியெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு நடந்து வீட்டுக்கு போகிறாங்க. சுடர் நடக்க முடியாமல் வீட்டுக்கு போகிறத பார்த்ததுமே நம்ம அபிநயா பார்க்குறாங்க, என்னடா சுடர் இப்படி வீட்டுக்கு வர, என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பக்கத்தில் போய் கேட்குறாங்க, என்னாச்சு சுடர், ஏன் இப்படி நடந்து வர, என்னாச்சு உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்க, அப்போ சுடர் சொல்கிறாங்க, இல்லாமோ எனக்கு ரொம்பவே கால் வலிக்குது அப்படின்னு சொல்ல, கால் வலிக்குதா, ஏன் இங்கேருந்து நடந்து வர்றதுக்கு இவ்வளோ தூரத்துக்கும் உனக்கு எப்படி கால் வலிக்கும், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தருண், அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்தா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல போகும்போது சுடர் என்ன பண்ணுறாங்கன்னா, உண்மையை சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. சுடர் காமிக்கிற சைகையை வச்சு தருண் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாய மூடிறான். இதை கவனிக்கிறாங்க நம்ம அபிநயா. தாங்கிட்ட தன்னோட பொண்ணு எதையோ மறைக்கிறா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அபிநயா. அப்போ என்ன பண்ணுறது, இவ்வளோ தூரத்துக்கு கால் வலிக்குதுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சுடரை படுப்பா, நான் உனக்கு கால் அமைக்க விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் அமைக்க விடுறாங்க. அப்போ தான் நம்ம அபிநயா கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சுடர் இவ்வளோ தூரத்துக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கானா ஏதோ ஒன்று பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க, ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் அபிநயா, உண்மையை சொல்லு சுடர், அம்மா கிட்ட எதையும் மறைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சுடர்கிட்ட கேட்குறாங்க அபிநயா. இந்த இடத்துல அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சுடர், நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிற அப்படின்னு அபிநயா கேட்க, என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது தான் சுடர் சொல்கிறாங்க, இல்லாமோ கேப்டன் அங்கிள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்களா, ரொம்பவே சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு புலி அங்கிள் என்னை பேச சொன்னார். ஆனால் நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே, என்ன கேப்டன் கிட்டே பேசக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால நான் வேறு வழி இல்லாமல் கேப்டன் அங்கிளை பார்க்க போக முடியல. ஆனால் என் மனசுக்குள்ளே ரொம்பவே கஷ்டமாக இருக்காமோ, ஏன்னா எனக்கு முடியாத போது உடம்பு சரியில்லை அப்படின்னா என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததும் அவர் தான், என் கூட இருந்து பக்கத்தில் பார்த்துக்கிட்டதும் அவர் தான். அப்படி இருக்கும்போது அவருக்குன்னு ஒரு கஷ்டம்னு வரும்போது நான் போக முடியல அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கு அம்மா அப்படின்னு நம்ம சுடர் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம அபிநயா, என்னது வெற்றி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கானா அப்படின்னு அவனுக்கு ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பதறாங்க நம்ம அபிநயா. இருந்தாலும் ஒரு பக்கம் இன்னொன்று நினைக்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் அவன் கர்ணாவுக்காக தான் எல்லாமே பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இதெல்லாம் அவனுக்கு தேவை அப்படின்னு நம்ம யோசித்தாலும் என்னால் என் மனசு தாங்க மாட்டேங்குது, அவனுக்கு ஒன்றுனா என் மனசு பதறுதே அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா நினைக்க, இந்த இடத்துல தான் இன்னொன்று யோசிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் தான் ஆடலைனாலும் தன் தசையாடும் அப்படின்ற மாதிரி தான் இப்போது சுடர் வெற்றிக்கு ஒன்றுனா இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுறா. இப்போது தன்னோட அப்பா வெற்றி தான் அப்படின்னு தெரிஞ்சால் சுடர் கண்டிப்பாக நம்ம பேச்சை கூட கேட்காம தன்னோட அப்பா தான் முக்கியன்ற அளவுக்கு போயிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா நினைக்கிறாங்க. இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம அபிநயா என்ன முடிவெடுக்க போகிறாங்க, அபிநயா கண்டிப்பாக வெற்றியை பார்க்க போக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுடரை என்ன பண்ண போகிறாங்கன்னா, நீ போய் கேப்டன் அங்கிளாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதியும் கொடுக்க போகிறாங்களா, இல்லை அபியையும் மீறி கண்டிப்பாக கேப்டன் அங்கிளை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு சுடர் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போக போகிறாங்களா அப்படின்றதான் இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்டாக இருக்க போது. அபிநயா என்னதான் இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் போனால் இந்த கர்ணாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு என்ன பண்ண போகிறாங்க அபிநயா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.